Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தனித்து நின்றா நம்ம கரை சேர முடியாது. இந்த கப்பல் கரெக்டா போய் கரை சேராதுன்றது உங்களுடைய பார்வை. தனித்து நின்றால் பிஜேபி என்ற கப்பல் தனித்து நின்றால் கரை சேராது அப்படின்றீங்க. தனித்து நின்றால் திமுக கப்பல் கூட கரை சேராது. நீங்க இந்த கேள்வி டிஎம்கே கேளுங்க. கண்டிப்பா கேட்பேன் சார். பிஜேபி மட்டும் கேட்குறேன். ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட்டுக்கு சொல்றீங்களோ, தமிழ்நாடு பிரசிடென்ட்டுக்கு, பிஜேபி பிரசிடென்ட்டுக்கு சொல்றீங்களோ இந்த மெசேஜ் எல்லாம் நீங்க வந்து நான் அப்படியே கொண்டு போய் கன்வே பண்றேன். அப்படியே கொண்டு போய் நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் அவங்க கிட்ட உள்ளுக்குள்ள எல்லாரும் நான் பேசுற விஷயம், எனது கருத்தாக நான் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம். திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரள வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன குழப்பம் கூட கிடையாது. இன்னைக்கு உங்களோட சேர்ந்தா உள்ளதும் போச்சுன்னு நினைக்கிறாங்களே. யார் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் இல்லையா? மாதேஷ் அப்படி ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு. ஓ, யாராவது பிஜேபி பக்கம் வந்துட போறாங்க, இவங்களுக்கு ஏதாவது அரசியல் செல்வாக்கு வந்துட போகுதுன்னு நீங்க உங்க மூலமா ஒரு கருத்தை விதைக்க பாக்குறீங்க. கேள்விதானே அது எடுக்காது. பிஜேபி நாட்டை உண்மையாவே நாட்டு மக்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க சார். உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மாறாக நீங்கள் ஏமாற்றும் அடையும்படியாக ஒரு வலிமையான கூட்டணி பிஜேபிக்கு அமையும். ஐயா இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில்ல அவரை நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தமா இல்ல? நேத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய ட்விட்டர் பார்த்துட்டு தான் பேசுறேன். நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி சரி என்னை வைத்து இப்படி எல்லாம் சித்தரிக்கிறார்கள்னு கிட்டத்தட்ட காரி துப்பிட்டு போயிட்டார் இளையராஜா. ஒரு உயர்ந்தவர், ஒரு மாஸ்ட்ரோ, அவர் உள்ள போக கூடாதுன்றது என்னங்க இது? அர்த்த மண்டபத்துக்கு கால் வைக்க கூடாது. மகாத்மா காந்தி வந்தாலும் அப்படிதான் சார், நரேந்திர மோடி வந்தா சார், பிரதமர் மோடி ராமர் கோயிலுக்குள்ள போய் ராமருக்கு பூஜை பண்ணலாம். எங்க ஐயா இசைஞானி வந்து உள்ள போயிட்டு கால் வைக்க கூடாதுன்னா என்னங்க இது? இன்னைக்கு சமூக நீதிக்காக துடிக்கிற இந்த மாதேஷ் தமிழ்நாட்டின் ஆளுநரை அர்த்த மண்டபத்திற்குள் விடவில்லை. அன்னைக்கு ஏன் துடிக்கல? உங்களுக்கு அன்னைக்கே நீங்க பேசல. அன்னைக்கு அந்த மாதிரி அவரை திருப்பி அனுப்பப்பட்ட எத்தனை மத்திய அமைச்சர் பார்க்க முடியும். பல மத்திய அமைச்சர்கள், அம்மா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நானே ஆண்டாள் கோயில் கூட்டு போயிருக்கேன். அவங்களும் அர்த்த மண்டபம் உள்ள, அவங்களும் அங்கேதான் நிக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வை கேள்வி கேட்கத்தான் பல பெரியார்கள் தேவைப்படுறாங்க. இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார், திமுக தேவைப்படுகிறது, திராவிட இயக்கம் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில். அமைச்சர்கள் முன்னால அண்ணன் திருமாவளவனுக்கு எப்படி சேர் கொடுத்தாங்க? RS பாரதி பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லலையா நீதிபதி பதவியா? சொன்னாரா இல்லையா? பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்க போட்ட பிச்சை நீதிபதி பதவின்னு சொன்னாரா இல்லையா RS பாரதி? உங்க ஊடகங்கள் தான் அதெல்லாம் காமிச்சிங்க. அப்ப அது நியாயமா? பிச்சைன்னு சொல்லலாமா? எல்லாரும் படிச்சுட்டான்னு ஒரு திமுக அமைச்சர் பேசுறாரு, வரவே போறவெல்லாம் படிச்சுட்டான்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப நாங்க தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சோம்னு சொல்றீங்க. என்ன சார் நியாயம் அது? இளையராஜாவை நாங்க பட்டியல் சமூகமா இதுக்கு முன்னாடி பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் பட்டியல் சமூகமா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பட்டியல் சமுதாயம் பார்க்கறதுனால தான் நீங்க கோயிலுக்குள்ள ஆண்டாள் கோயில விடலன்னு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. நடக்காத ஒன்றை ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி பிரச்சனை பண்றீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் மாதேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கிறது பாஜகவின் பயணம்? நேற்றைய தினம் பாஜகவின் மையக்குழு கூட்டம் ஒன்று கூடி தேர்தல் வியூகங்கள் எல்லாம் போட்ட மாதிரி தெரியுது. அதில் எனக்கு வேறு சில செய்திகள்லாம் வந்திருக்குது. நான் அதை பிற்பகுதியில் கேட்குறேன். எதற்காக இந்த கூட்டம்? பாஜக சிறப்பாக இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்கள் மையக்குழு 3 மாதத்திற்கு ஒரு முறை மையக்குழு நடக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரங்களில் நாங்கள் மாதம் ஒரு முறையும் கூட கூடுவோம். அது சில சமயம் வீடியோ காலில் கூட மையக்குழு நடக்கும், வீடியோ கான்ஃபரன்ஸில். அதனால மையக்குழுன்றது இட்ஸ் ரொட்டீன் பார்ட்டி ஆக்டிவிட்டி. சரி, அது நேற்று நடந்திருக்கு. அவ்வளோ. நேற்றுக்கு ஏதாவது சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? நான் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ரொம்ப ஆன்சைட்டி இருக்கிற ஊடகவியலாளர்கள் எல்லாம் மையக்குழு நடக்கிற 3 மணி நேரமும் இவங்களுக்கு ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி கூட உட்கார வச்சு மையக்குழு என்னதான் பேசுறாங்கன்னு கேட்க வைப்போம். சரி, அப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பேசுகிற விஷயங்கள் வேற, ஆனால் நாங்கள் பேசிய விஷயங்கள்னு வெளியில் பேசப்படுகிற விஷயங்கள் வேறையா இருக்கு. எனக்கு நிறைய வந்திருக்கு. அதான் கண்ணாபின்னான்னு வருது. அதனால நேற்று நடந்த மையக்குழு, நேற்று நடந்த கான்டெக்ஸ்டிங்கெல்லாம் அதை சொல்கிறேன். முழுக்க முழுக்க இப்போ கட்சியில் அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடக்குது. பிஜேபியில் என்ன சிஸ்டம்னா, உள்கட்சி ஜனநாயகத்தை முறையாக பின்பற்றுகிற இயக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்தணும், பிரைமரி மெம்பர்ஸ். அதில் வந்து ஒரு 50 உறுப்பினர்களை சேர்த்தவங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ். இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற மண்டல் தலைவர், மண்டல் தலைவர்கள் மண்டல் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிற மாவட்ட தலைவர்,
இப்படி வரிசையாக அந்த ஸ்டேஜ் தேசிய தலைவர் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதில் நாங்கள் வந்து தேர்தலை எப்படி சந்திக்கிறோம் அப்படின்னா, வாக்கெடுப்பு முறை பேலட் சிஸ்டம் வச்சு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படி போகிறதில்ல. முதல்ல கன்சென்சஸ் உருவாக்குறோம். ஒரு பொதுவாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் தலைவர்னு ஏற்றுக்கலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கீழ்மட்டத்தில் பார்ட்டியுடைய அப்சர்வர்ஸ் வருவாங்க, அங்கே உள்ள நிர்வாகிகளோட எல்லாம் பேசுவாங்க. அங்கேயே ஒரு கன்சென்சஸ் இருக்குன்னா அவரை தலைவராக நாங்கள் அறிவிச்சிருவோம். எப்போ கன்சென்சஸ் வரவில்லையோ அப்போ தான் வாக்கெடுப்பு நடத்துகிற சிஸ்டம் இருக்குது. நேற்று முழுக்க மண்டல்ங்கிறது எப்படின்னா, எங்கிட்ட ஒரு 50-60 வாக்குச்சாவடிகளை கொண்ட ஒரு தொகுப்புக்கு பேர் மண்டல்னு பேர். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஊராட்சி ஒன்றியம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும். 40-50 கிராமங்கள் சேர்ந்து ஒரு மண்டலாக இருக்கும். அதை வந்து எங்கள் கட்சியினுடைய நிர்வாக வசதிக்காக 50-60 பூத்துக்குள்ளே வச்சுருப்போம். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 6-7 மண்டல்கள் இருக்கும். அதுக்கு எப்படி தேர்தல் நடத்துறது, யாரெல்லாம் அப்சர்வர்ஸ், என்ன நடைமுறை, யாரெல்லாம் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் என்பது மாதிரி விஷயங்கள் விரிவாக 3 மணி நேரம் பேசுகிறேன். ஏன்னா எங்கிட்ட 1231 மண்டல் இருக்கு. 1 2 3 1 அவ்வளோ மண்டல்ஸ் இருக்கு. உட்கட்சி கட்சி நிர்வாகம், அதான் கட்சி நிர்வாகம். ஆனா பொது தேர்தலுக்கெல்லாம் அப்ப அடுத்துதான் வரணும். நீங்க தேர்தல் வியூகமே பேசவில்லையா? நீங்க கேட்கறத தேர்தல் வியூகம் பேசுனீங்கலாம் கேட்குறீங்க. நாங்க அதை பத்தி பேசுற இடத்துல இப்ப இல்ல. ஏன்னா ஜனவரியில தான் தேசிய தலைவர் தீர்மானிக்கப்பட போகிறார். சரி, தேசிய தலைவர், புதிய தலைவர் வருவார். அதற்கப்புறம் தான் அவருடைய மாநில சுற்றுப்பயணம், அரசியல் வியூகங்கள். 2025 தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் இருக்கு, 26 தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு 26 தானே தேர்தல், 26 ஏப்ரல் மேக்குள்ள தானே இருக்கும். அப்ப இன்னும் தயார் ஆகல நீங்க தேர்தலுக்கு? கட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொது தேர்தலுக்கான தயாரிப்பு. அது அநேகமா அந்த ஜனவரில இருந்து நாங்க ஆரம்பிச்சோம். நேற்று கூட 25 பேர் நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா ரவுண்ட் டேபிளா சுத்தி உட்காந்தீங்க. அந்த போட்டோ எல்லாம் பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு மைண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாம் ஒரே மனசோட அங்க உட்கார்ந்த மாதிரி தெரியல. நீங்க இந்த பெர்செப்ஷன் பிக்சர்னு ஒரு படம் இருக்கு. சரி, அந்த படத்தை நான் அடுத்த முறை வரும்போது நான் காமிக்கிறேன். இந்த படத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, இதை பார்த்தோன்னே ஒரு வயசான பாட்டி அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாரு, ஐயோ ஒரு 20 வயசு பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டுமே அந்த பெர்செப்ஷன் பிக்சர்ல தெரியும். சரி, அது மாதிரி உங்களை மாதிரி கண்ணுகளுக்கு அது வந்து இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி தெரியுது சார். கட்சியில சிஸ்டம் தான் முக்கியம். சரி, எங்க கட்சியில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து they don't get counted. சிஸ்டம் இஸ் கவுண்டட். அதுதான் முக்கியம். என்ன சிஸ்டம், அந்த பார்ட்டியினுடைய சிஸ்டம் என்ன, அதுக்குள்ளதான் எல்லாரும். பிரதமரே சிஸ்டத்துக்குள்ள தான் வேலை செய்வார். அவர் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது அவரால். இந்த கட்சியில அந்த ஸ்ட்ரக்சர் பிஜேபியில் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பிரதமர் ஆனா 20 பேரும் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளி விட்டுற மாதிரி ஒரு ஃபீலோட உட்கார்ந்து தேசிய செயற்குழு நடக்குது. பிரதமரும் உட்கார்ந்துருக்கிறார். 2 நாள் முழுக்கவே இருந்தார், எல்லா செஷனும் இருந்தாரு. ஒரு டிஸ்கஷன்ல வந்து அவர் டக்குன்னு ஒரு கருத்து சொல்ல விரும்புறாரு. அவர் முன்னால மைக் இருக்கு, உடனே அவர் பேசியிருக்கலாம். பிரதமர் பேசினா யார் பேசினாலும் ஆஃப் ஆயிடுவாங்க. ஆமா, புரியுதா? அவ்வளோ அல்டிமேட் லீடர் அவர். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நேதானா தலைவர் நட்டா அவர்கள் தான் கட்சியோட தலைவர், எனக்கு அனுமதி கொடுக்கணும், இந்த இடத்துல நான் குறுக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன், என்னை அனுமதிப்பீங்களான்னு கேட்கிறார். நட்டா அவர்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மைக் ஆன் பண்ணி பேசுறாரு. இதுதான் பிஜேபியோட சிஸ்டம். ஏன் மற்ற கட்சியில் அதெல்லாம் இருக்காது? இல்ல, ஏன்னா அங்கே தலைவர் அவங்க தான், பிரதமர் அவங்க, மக்கள் சொல்லுவாங்க தலைவர் அவங்க தான். சார் நான் இன்னொன்று கேட்குறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள். திமுக தலைவர் யாரு? அவர் தான். புரியுதா? அவர்தான். அது அந்த கட்சி ஒட்டுமொத்தமும் ஏற்றுக்குது. எல்லாருமே A to Z. மற்ற கட்சிகள்ல கட்சி தலைவரும் ஆட்சி தலைவரும் ஒரே நபர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்திரா காந்தி அம்மா பிரதமர்னா இந்திரா காந்தி அம்மா தான் காங்கிரஸ் கட்சி தலைவர். ராஜீவ் காந்தி பிரதமர்னா ராஜீவ் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். இங்க கலைஞர் சிஎம்னா கலைஞர் தான் திமுக தலைவர். அப்படிதான் வச்சிருப்பாங்க. பிஜேபியில் அப்படி இல்ல. நீங்க ஆட்சி வேற கட்சி வேற. நீங்க ஆட்சி பொறுப்பு போனவங்க கட்சி பொறுப்புல இருக்க முடியாது. நீங்க இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர், மாநில தலைவரா இருந்தாரு, அமைச்சரானாங்க. அதுக்கப்புறம் கட்சி தலைவரா அக்கா தமிழிசை அக்கா வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப எல்முருகன் அமைச்சரானாரு, தலைவரா அவர் தொடர முடியாது. மோடி அமித்ஷாவை மீறி நட்டா எல்லா முடிவும் எடுத்துருவாரு. கட்சி கட்சிக்கு தலைவர் அவர் தானே. அப்ப நட்டா வந்து மோடி அமித்ஷாவை கேட்காமலே, மோடி அமித்ஷா இசைவு இல்லாம சில விஷயத்தை எடுக்கிற அளவுக்கு அங்க அந்த ஒரு கம்பீரத்தோடு தான் நட்டா இருக்காருன்றீங்க. நட்டா வந்து மோடி அமித்ஷா அவர்களை கருத்து கேட்கறது வேற, என்ன கூட கருத்து கேட்பாரு. நான் அதை கேட்கல சார். என்ன கூட மோடி அமித்ஷாவை மீறி நட்டாவால் செயல்பட முடியும். பத்திரிகையாளரா இன்னைக்கு நட்டா அவர்களை சந்திக்க போனீங்கன்னா உங்ககிட்ட கூட கருத்து கேட்பாரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி, தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படி இருக்கு, டிஎம்கே எப்படி இருக்கு, புதுசா கட்சிகள்லாம் வந்திருக்கு எப்படி இருக்கு, உங்ககிட்டயும் கருத்து கேட்பாரு. உங்க கருத்தையும் உள்வாங்கிக்குவார். பிஜேபியினுடைய சிஸ்டமே இங்க கான்ஸ்டிடியூஷன் படி மாத்திரம் கட்சி இயங்குறது இல்ல. பார்ட்டிக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல பை கன்சல்டேஷன், அதுவும் கான்ஸ்டிடியூஷன் முக்கியம், கன்சல்டேஷன் முக்கியம் நினைச்சு கட்சி நடத்துறதுனாலதான் இந்த கட்சியில எந்த ஸ்பிளிட்டும் இல்ல. ரைட். உலகத்திலேயே பெரிய கட்சி பிஜேபின்னு சொல்லுவீங்க, ஆமா தானே?
உலகத்திலே பெரிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல கோடிகள்ல இலக்கு வச்சீங்க உறுப்பினர் சேர்க்கை, லட்சங்கள்ல பல மிச்சங்கள் இருக்கு அப்படின்றாங்க. இன்னுமே அதையே உங்களால சரி கட்ட முடியல. எங்க ப்ராப்ளம் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோடியில உலகத்திலே பெரிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல இல்லையா சார், வேல்யூ இல்லையா சார்? எங்களுடைய ஆம்பிஷியஸ் டார்கெட் என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, டார்கெட் ஷுட் பி ஆம்பிஷியஸ். ஓகே, ஆம்பிஷியஸ்னா என்ன? நம்மளால அடைய முடியாத இலக்கை வைத்துக்கொண்டு வேலை செய்யற போதுதான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் உறுத்திக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் நாங்க எங்க கூட்டணியா நாங்க எத்தனை ஓட்டு வாங்கணும்? கூட்டணியா 80 லட்சம் ஓட்டு ஆயிருக்கும். கூட்டணியா 80 லட்சம் ஓட்டு ஆயிருக்கும். சரி, இன்னைக்கு எங்க உறுப்பினர்கள் 40 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. வாக்கு 80 லட்சம் வாக்குகள் பெற்ற ஒரு கட்சி 40 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஒரு உறுப்பினர் இன்னொரு உறுப்பினரையும் இன்னொருத்தரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாக்களிக்க வச்சாதான் அது 80 லட்சம் ஓட்டா வரும். சரி, அப்சல்யூட்லி கரெக்ட், பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆனால் நாங்கள் இலக்கு அப்படி ஒரு கோடி வச்சுக்கிட்டு வேலை செய்யறோம், தப்பு என்ன இருக்கு? ஏன்னா என்னைக்குமே மெம்பர்ஷிப்ங்கிறது இட்ஸ் an ongoing ப்ராசஸ் தான். ஓகே, நாளைக்கு கூட நிறுத்தி விடுற வேலை இல்ல, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்போம். 40 லட்சம் உறுப்பினர்கள் பிஜேபி பெரிய அளவுக்கு சேர்றதுக்கு ஆர்வம் இல்லைன்றாங்களே, களத்துல அந்த அளவுக்கு பிஜேபியில போய் சேரணுமா அப்படின்ற மாதிரி தான் மனநிலையில் இருக்காங்க. 40 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க சார். நாங்க இது வரைக்கும் போன இடங்கள்ல எல்லாம் உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்திருக்கோம். நாங்க தெரு தெருவா போயிருக்கோம். நானே மதுரையினுடைய பல வீதிகளில் தெரு தெருவா போயிருக்கேன். எந்த இடத்துலையுமே எந்த பொதுமக்களுமே நாங்க சேர மாட்டோம், எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் கிடையாது. எல்லாம் ஓவர்வெல்மே சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ எனக்கு நேரம் இல்லைன்னு வேணா நான் சொல்லலாம். எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் எங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய வியூகம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா மற்ற தலைமைகள் உங்களை மாதிரி இருக்கிற அந்த முக்கிய தலைமைகளுடைய வியூகம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவர் ஒரு மனதுல சொல்றாரா, இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீங்க ஒரு 10 பேர் ஒரு கும்பலா நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்களா உள்ளார? இதெல்லாம் அந்த மீட்டிங்குள்ளார நடக்குதான் சார்? எனக்கு சொல்றாங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா அண்ணாமலை ஒரு ரூட்டை போடுறாரு, இவங்க அந்த பாதையை நோக்கி போறது இல்லைங்க அது சரிப்பட்டு வராது, இதுதான் சரின்னு நீங்க 10 பேரா சேர்ந்து கோஷம் பண்றீங்களா? அங்க அதெல்லாம் நடக்குதாமே? உங்க ஊகம் வேற மாதிரியா இருக்கு, வியூகம் வேற மாதிரியா இல்ல, உங்க ஊகம் வேற மாதிரியா இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, மத்தவங்க எப்படி வேறுபடுறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அண்ணாமலை நம்மளே தனி, எல்லாமே நம்ம தனியாவே நின்று அங்க சாதிச்சிடலான்றாராம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தனி கூட்டணி சொல்றீங்களா தேர்தலுக்கு? ஆமா, அவர் அண்ணாமலை மட்டுமா தனியா நிக்கணும்னு சொல்றாரு? வேற யாரு? நீங்க கட்சிக்குள்ள நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு கட்சிக்குள்ள நிறைய பேர் சொல்றாங்க சார், ஒரு கட்சியில கூட்டணி வேணுமா தனியா கண்டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது அந்த சுயமா ஒரு கருத்து இருக்கக்கூடாதா? கூட்டணி வேண்டான்னு கருத்து சொல்ற உரிமை இங்க யாருக்கு இல்லையா? இல்ல, ஆனா 10 பேர் குரல் ஒரு மாதிரி கூட்டணி வேணும்னு சொல்ற உரிமை இங்க இல்லையா? ஒத்தாள் தலைவர் தலைமை அவர் ஒரு முடிவுல இருக்காரு, ஆனா அந்த முடிவு இசைவோட நீங்க எல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லன்றீங்க. கடைசியா டெல்லிக்கு தான் போகுது, அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அவ்வளவுதான். அண்ணாமலை என்ன செய்வாரு? டெல்லியில கூட்டணின்னு முடிவு எடுக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவாரு? ஆனா அண்ணாமலை கருத்துக்கு ஒத்த கருத்துடையவர்களா இங்க பெரும்பான்மையான தலைமைகள், உங்களை போன்ற தலைமைகள் இந்த மையக்குழு கூட்டத்துல இல்லன்றாங்களே. நீங்க நான் கேட்கிற கேள்வி விட்டு அப்படியே தாவி குதிச்சு. நான் தாவல, அங்க என்ன நடந்துச்சு? தலைமை கூட்டணி வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கிட்டு தான். சரி, தேசிய தலைவர் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவெடுத்து தனியா கண்டெஸ்ட் பண்ணுங்கன்ற முடிவெடுத்தா இங்க கூட்டணி வேண்டும் என்று சொல்பவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே கேட்டுதான் ஆகணும். சரிதானா? எங்க அல்டிமேட் லீடர் நரேந்திர மோடி தான். அவர் என்ன சொல்றாரு? ஆனா அண்ணாமலையோட நீங்க எல்லாம் ஜெல் ஆகல, ஒத்து போல. அதான டெமோக்ரஸி. இன்னமுமே அப்படிதான் இருக்கு. அதான டெமோக்ரஸி. ஜனநாயகம்னா என்ன? எல்லாருமே ஒரே கருத்து. அப்புறம் எதுக்கு ஒரு தலைவருங்க? எல்லாரும் ஒரே கருத்தை சொல்றது டெமோக்ரஸி இல்ல. சரி, அது அரித்மெட்டிக்ஸ். 5-3 எத்தனைன்னா 8ன்னு சொல்லுவீங்க. எங்க ஊர் மதுரையில் 5-3 எத்தனை? அதே எல்லா ஊர்லயும் 8 தான். சிக்காகோல அங்கேயும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது அரித்மெட்டிக்ஸ். ஜனநாயகம் அப்படி இல்ல. சரி, ஜனநாயகத்துல வேறு வேறு விதமான கருத்து வரும். அந்த ப்ராசஸ்ல ஒரு காமன் ஒரு முடிவெடுக்கும் போது அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோமா, அதை தலைமையேற்று தலைவர் வழி நடத்துகிறாரான்றதுதான் ஜனநாயகம். தவிர அப்ப கருத்து சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. கருத்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய தலைமை நாங்க என்னமோ சொல்லுவோம், நீங்க அதை கேட்டுட்டு போகணும்னு சொல்லிருக்கலாமே, அவங்க சொல்லவில்லை. இல்ல, உங்க கருத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. உங்க கட்சி நான் உதாரணம் சொல்றேன். நான் ஏற்கனவே ஆதனில் பதிவு செய்திருக்கேன். 2021 தேர்தல் பற்றிய முக்கிய கூட்டம் அமித்ஷா அவர்கள் தான் அதை சேர் பண்ணி வழி நடத்துறாரு. அப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி விஷயம் பற்றி ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். அது என்ன கருத்துன்றது அப்புறம் வச்சுக்கலாம். அந்த கருத்து கேட்கிறாரு, அவர் சொல்லவில்லை, கருத்து கேட்கிறாரு. முதல்ல 2 பேர் ஒரு கருத்து சொன்ன உடனே அவர் குறுக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாரு, இதுக்கு மாறா இருக்கு, இந்த 2 பேர் சொன்னதுக்கு மாறாக அந்த கருத்து இருக்கு. 3வது நபர்ல இருந்து எல்லாருமே அமித்ஷா அவருடைய கருத்தையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்துல. சரி, ஏன்னா தெரிஞ்சு போச்சு தலைவர் தான் விரும்புறாருன்னு.
அப்போ அமித்ஷா ரொம்ப கோவப்பட்டார். எங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க அந்த முதல் 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாமே என்னோட கருத்தை என்டோர்ஸ் பண்ணி பேசுறீங்களே, இட் இஸ் ராங். அவர் சொன்னார், இட் இஸ் ராங். நீங்க யூ ஷுட் டிபேட் வித் மீ. நீங்க சொன்னாதான் உங்க தரப்புல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் டெல்லியில இருந்து நேரா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு தமிழ்நாடு அரசியலுடைய எல்லா விஷயமும் எனக்கு தெரியாது. களத்துல என்ன பாக்குறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் கூட டிபேட் பண்ணுங்க. நீங்க மாத்தி சொன்னாதான் நான் மகிழ்ச்சி அடைவேன்றாரு. இதுதான் பிஜேபி. இதுதான் பிஜேபி. சோ ஜனநாயகம் இருக்குன்றீங்க. ஜனநாயகம், அப்சல்யூட் டெமோக்ரஸி இருக்கிற கட்சி. சரி, தலைவருக்கு சொல்லிட்டு அப்படியே தட்டிட்டு அல்ல கையை உடுக்க கையை ஜாலரா கை எல்லாம் இங்க கிடையாது. தலைவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்லலாம். நாங்க அப்படித்தான் சொல்லி அண்ணாமலை ஒண்ணு தலைவருக்கு மாற்று கருத்து சொல்லலாம் நானு. ஆனா எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுன்னு ஒண்ணு எடுத்துறோம்ல, சரி, அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் மாற்று கருத்து சொல்லக்கூடாது. அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு லாபத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, கருத்து தானே சொல்றாரு. கருத்து தான். அவரே முடிவு எடுக்கிற இடத்துல இல்ல, எடுக்க முடியாது. அண்ணாமலை கூட்டணி பத்தின இறுதி முடிவு அண்ணாமலை எடுக்க முடியாது. டெல்லி தான். ஏன்னா இது தேசிய ஜனநாயக கூட்டணிங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கான்ஸ்டிடியூட்டட் பை தி நேஷனல் லீடர்ஷிப். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். புரந்தரேஸ்வரி ஆந்திராவில் மாநிலத்தில், சரியா, பவன் கல்யாணம் அவங்க கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஃபட்னவிஸ் இருக்காரு, அவர் வந்து எனக்கு ஷிண்டே வேண்டாம், கூட்டணி நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஷிண்டே வேண்டான்னு மேல பரிந்துரை பண்ற அதிகாரம் ஃபட்னவிஸ்க்கு இருக்கு. சரி, பவன் கல்யாணால ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா, இல்ல இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ற உரிமை இருக்கு. சரி, அண்ணாமலை அவர்களுக்கு நாங்க தனியா நின்று நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிற உரிமையும் கடமையும் இருக்கு. பட் அல்டிமேட்லி அது நல்லதா கெட்டதா சார்? அது எனக்கு தெரியாது. இல்ல மேலதான் சொல்லுங்க, சஜஷன் தானே, என்கிட்ட சொல்லுங்க சார். நல்லது கெட்டது மக்களுக்கு சொல்லுங்க சார். நல்லது கெட்டதுன்னு இல்ல சார். அரசியல் என்னைக்குமே லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்படி 2 விஷயமான பார்வைகள் இருக்கு. அண்ணாமலை கருத்தை விட்டுருங்க சார், நான் உங்ககிட்ட கருத்து கேட்கிறேன். பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தனித்து நின்றாலே, நம்ம ஒரு அணி அமைத்தாலே நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா, அல்லது திமுக அதிமுக கூட சேர மாட்டீங்க, அதிமுக போன்ற கட்சிகளோ இல்ல யாரோட கூட்டணிக்கு சேர்ந்தாலும் நமக்கு? நான் இதை பல முறை தெளிவுபடுத்திருக்கேங்க. அரசியல்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது. சரி, தமிழ்நாடு அரசியல் அப்படிதான். 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. இது வரைக்கும் கூட்டணியை சேர்த்துக்காம அவங்க தனியா ஒரு கட்சி தேர்தல் நடந்ததே இல்லை. எம்ஜிஆருமே கூட்டணி தான் வச்சுதான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. சில தேர்தல்கள் தனியா சந்திச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா சில தேர்தல் தனியா சந்திச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஏடிஎம்கே, அதுல அவங்க கூட சில விதிவிலக்கா சில தேர்தல்கள் தவிர கூட்டணி இல்லாம அவங்க சந்திச்சது இல்லை. நாடும் நம்மதே 40ம் நம்மதேன்னு அம்மையார் வந்து தனியா நின்று அதை சாதிச்சும் காட்டினாங்க. எப்பன்னா அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகும், ஒரு தேர்டு ஃப்ரண்ட் வந்துரும்னு உறுதியானதுக்கு அப்புறம் தனியா நிற்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த 2 ஓட்டு பிரிஞ்சிடும், நமக்கு ஜெயிச்சிடலான்னு அவங்களுடைய வியூகம் வெற்றி பெற்றது. ஆனா அதுக்கப்புறம் நிலைமை மாறிடுச்சு. இப்ப திமுக கூட்டணி எடுங்க, 5 தேர்தல்கள்ல இந்த கூட்டணி ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸ், ஒரு வின்னிங் அலையன்ஸ் நிரூபிச்ச கூட்டணி. 2019 பார்லிமெண்ட், 21 சட்டமன்றம், 24 பார்லிமெண்ட், 2 உள்ளாட்சி தேர்தல். அப்ப 5 தேர்தல்களில் வெற்றி பெற்ற கூட்டணி. அதை வீழ்த்தணுங்கிறப்போ ஒரு வலிமையான கூட்டணியோட தான் அதை வீழ்த்த முடியும். அப்போ நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு திமுக இப்பெல்லாம் பேசாங்க, திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று தரலன்றதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ கூட்டணியால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய கருத்து இல்லையோ? சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷூர்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அங்க போனீங்கன்னா அந்த கோயில் ஸ்தல புராணம் இருக்கும். தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக, அசுர சக்திகள் தீய சக்திகளை அழிப்பதற்காக அங்கே வந்து பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் கூட்டு சேர்ந்த இடம், ஒரு கோஷ்டி சேர்ந்த இடம். சரி, சேர்ந்து நின்று அந்த தீய சக்திகளை அழிச்சாங்க அப்படிங்கிறது அந்த கோயிலோட கதை. அதனால அந்த கோயிலுக்கு பேரே திருக்கோஷூர்னு பேரு. அங்கே பெருமாள் தான் பிரதானம். ஆனா அந்த ஸ்தல புராணத்துல அந்த வந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னு வருது. ராமன் தனியாகவே ராவணனை வீழ்த்திருக்க முடியும். சீதா பல தடவை சொல்றா, ராமனுடைய ஒரு அம்புக்கு நீ தாங்க மாட்டார், தொலைச்சிருவார் ஒன்னு சொல்றா ராவணன் எச்சரிக்கிறா சீதை. ஆனாலும் கூட அவர் வந்து சுக்ரீவனை கூட வச்சுக்கிட்டாரு, அனுமனை கூட வச்சுக்கிட்டாரு, விபீஷணனை கூட வச்சுக்கிட்டாரு, வானர படைகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கொண்டுதான் போய் ராவணனை வந்து வதம் செய்தாருன்னு தான் கதை வருது. அதனால கூட்டணி இப்ப மத்தியிலங்க இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, 240 இடங்கள். கூட்டணி மந்திரி சபை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, 2019 303 சீட்டு கூட்டணி மந்திரி சபை. 2014 283 இடங்கள், அப்சல்யூட் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி, கூட்டணி மந்திரி சபை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசல யோகி வந்து பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை இருந்தும் கூட கூட்டணி மந்திரி சபை வச்சு பண்றோம். எல்லாம் நாம சேர்ந்துதான் தேர்தல் நின்னோம், சேர்ந்துதான் நம்மளுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்தணும், சேர்ந்துதான் வியூகம் அமைச்சோம், சேர்ந்தே நம்ம ஆட்சியிலும் இருப்போம்ங்கிறதா பிஜேபியோட பண்பாடு. ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட்டுக்கு சொல்றீங்களோ, தமிழ்நாடு பிரசிடென்ட்டுக்கு பிஜேபி
பிரசிடென்ட்டுக்கு சொல்றீங்களோ இந்த மெசேஜ் எல்லாம்? நீங்க வந்து நான் அப்படியே கொண்டு போய் கன்வே பண்றேன், அப்படியே கொண்டு போய் நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் நான் அவங்க கிட்ட உள்ளுக்குள்ள எல்லாரும் நான் பேசுற விஷயம், எனது கருத்தாக நான் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம். திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரள வேண்டும் என்பதுல எனக்கு எந்த விதமான ஒரு சின்ன குழப்பம் கூட கிடையாது. அப்படி ஒன்று திரண்டால் தான் வெற்றி பெற முடியும் என்பதிலும் எனக்கு குழப்பம் இல்லை. அதுல அதிமுக வருதா, வேற கட்சிகள் வருதா, சிறிய சிறிய கட்சிகள் இணைய தயாரா இருக்கான்றெல்லாம் இப்ப தெரியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி, அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். தனித்து நின்றா நம்ம கரை சேர முடியாது, இந்த கப்பல் கரெக்டா போய் கரை சேராதுன்றது உங்களுடைய பார்வை. தனித்து நின்றால் பிஜேபி என்ற கப்பல் தனித்து நின்றால் கரை சேராது அப்படின்றீங்க. தனித்து நின்றால் திமுக கப்பல் கூட கரை சேராது. நீங்க இந்த கேள்வி டிஎம்கே கேளுங்க. கண்டிப்பா கேட்பேன் சார். பிஜேபி மட்டும் கேக்குறீங்க சார்? திருமாவளவன் நிறைய பிரச்சனை, கட்சிக்குள்ள பிரச்சனை, கூட்டணி விரிசல்லாம் வருது இல்ல. ஆமா, ஸ்டாலின் அறிவிக்க சொல்லுங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரி நாங்க தனிப்பா, நாங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டோம், அப்படியே தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணி காமிக்கிறோம் டிஎம்கே. சொல்லுங்க. அவங்களோட இணைந்து பணியாற்ற எடப்பாடியா ஏடிஎம்கேல கூட்டணியே இல்ல சார். அவங்களோட இணைந்து பணியாற்ற ஆள் இருக்காங்க சார். எங்களுக்கு ஆள் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போன தேர்தல் எப்படி ஐயா ராமதாஸ் எங்க கூட கூட்டணிக்கு வந்தாரு பாட்டாளி மக்களுக்கு? இந்த தேர்தல் வருவாரான்னு இன்னும் சொல்லல. போன தடவை வந்தார்ல 2021ல இதே அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நாங்க வலிமையான கூட்டணியில தானே இருந்தோம். சரி, 19 பாராளுமன்றத்தை வலிமையான கூட்டணி தானே இருந்தோம். நீங்க ஏன் வரமாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? 2014ல இன்னைக்கு எதிர்த்து பேசுற வைகோ தமிழ்நாடு போனா யார பிரதமர் ஆக்கணும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண 14 சொல்றீங்க. யார பிரதமர் ஆக்கணும் பிரச்சாரம் பண்ணார் வைகோ? மோடி தான். அப்புறம் என்ன, எங்க கூட இருந்தவர் தானே வரும். அதுக்கு முன்னால வாஜ்பாயை பிரதமர் ஆக்கணும் 1999ல தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணது யாரு? ஐயா கலைஞர் தானே. 99ல அவர் தானே எங்க கூட அலையன்ஸ்ல இருந்தாரு. அப்ப திமுக எங்கூட அலையன்ஸ்ல இருந்திருக்கு, அதிமுக இருந்திருக்கு, மதிமுக இருந்திருக்கு இல்லையா? இப்ப டிடிவி, ஓபிஎஸ், ஐயா ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, டிஎம்டிகே எல்லாம் இருந்திருக்காங்க. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தவிர, எஸ்டிபிஐ இந்த மாதிரி மதவாத கட்சிகள் தவிர, எஸ்டிபிஐ மக்கள் கட்சி தான். எங்க கூட யாரு கூட்டணியில இல்லாத கட்சி நீங்க சொல்லுங்க. யாரு சார் கூட்டணியில இல்ல? யார் எங்க மூலமா பதவியில இல்லாதவங்க யாரு? இன்னைக்கு உங்களோட சேர்ந்தா உள்ளதும் போச்சுன்னு நினைக்கிறாங்களே. அப்படிலாம் யாரும் நினைக்கல. அப்படியெல்லாம் இல்லையா? மாதேஷ் அப்படி ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு. யாராவது பிஜேபி பக்கம் வந்துட போறாங்க, இவங்களுக்கு ஏதாவது அரசியல் செல்வாக்கு வந்துட போகுதுன்னு நீங்க உங்க மூலமா ஒரு கருத்தை விதைக்க பாக்குறீங்க. கேள்விதானே, அது எடுக்காது. பிஜேபி நாட்டு உண்மையாவே நாட்டு மக்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க சார். உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மாறாக நீங்கள் ஏமாற்றும் அடையும்படியாக ஒரு வலிமையான கூட்டணி பிஜேபிக்கு அமையும். ரைட் சார், நிச்சயம் அமையுங்க, நல்ல விஷயம். ரைட். ஐயா இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில்ல அவரை நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியே நில்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறேன். ரொம்ப வருத்தமா இல்ல? நேத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய ட்விட்டர் பார்த்துட்டு தான் பேசுறேன். நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சொல்லி என்னை வைத்து இப்படி எல்லாம் சித்தரிக்கிறார்கள்னு கிட்டத்தட்ட காரி துப்பிட்டு போயிட்டாரு இளையராஜா. ஏன் வீடியோ ஆதாரம் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல? அவர் என்ன சார் போட்டிருக்காரு? அவர் என்ன போட்டிருக்காரு? இளையராஜா மேலதானே அவருக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு தானே இவ்வளவு கொதிக்கிறீங்க. அவரே உங்களை என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி நடக்காத சம்பவத்தை இட்டுக்கட்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு நாள் பொழுதும் இது பேசு பொருளான பிறகு சாயந்தரம் ஒரு 4:50-5 மணிக்கு தான் அவருக்கு திடீர்னு இதை பத்தி போடணும்னு தோணுச்சா என்ன? எத்தனை மணிக்கு சொன்னான்னு கொஞ்ச நேரம் கத்தட்டும்னு விட்டுருப்பாரு, வேடிக்கை பார்க்கலான்னு விட்டுருப்பாரு. அதெல்லாம் இயற்கை தானே. பாப்போம் யாரெல்லாம் துள்ளி குதிக்கிறான் சமூக நீதிக்குன்னு பாப்போம்னு. அவருடைய பாசுரங்கள் பாட அங்க தேவை, எல்லா விஷயங்களுக்கும் அவர் தேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நடைமுறை தெரியுமா? சொல்லுங்க சார். அர்த்த மண்டபம் ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆண்டாள் கோவில்ல மாத்திரம்தான் கருவறைக்கு பக்கத்துல ஒரு அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டப வாசல் வரைக்கும் நம்ம என்ட்ரி வரைக்கும் நம்ம எல்லாருமே போலாம். அர்த்த மண்டபத்துல யாரு இருப்பாரு? அர்த்த மண்டபத்துல அர்ச்சகரும் பரிசாரகரும் மடாதிபதிகளும் இல்ல உற்சவர் இருக்கக்கூடிய இடம் அர்த்த மண்டபம். கரெக்ட் சார். அந்த கோயில் சிஸ்டம் இல்ல எனக்கும் தெரியும், அதனால கேக்குறேன். எனக்கு உற்சவர், நான் அந்த ஊருக்கு பக்கத்துல. ஆமா ஆமா, மூலவர் உள்ள கருவறைக்குள்ள இருப்பாரு, உற்சவர் அர்த்த மண்டபத்துக்குள்ள இருப்பாரு. உற்சவர் உலா வரக்கூடியவர். கரெக்ட். நேத்து ஹச்ஆர்என்சி என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? நீங்க இவ்வளவு விளக்கம் பேசுறீங்கல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அறநிலைத்துறை கட்டுப்பாடு. அவங்க தான் பதில் சொல்லணும். என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நீங்க எதுவுமே நடக்கல இளையராஜா சார். நான் இளையராஜா தரப்பு இளையராஜாவோட ட்விட்டரை பார்த்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அர்த்த மண்டபத்துக்குள்ள இந்த 3 பேரை தவிர, பரிசாரகர், அர்ச்சகர், அந்த ஜீயர்கள், இவங்களை தவிர யாரும் அனுமதிக்கப்பட்டதில்லை. இது காலங்காலமா இருக்கிற மரபு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில மட்டும்தான் அந்த மரபு. புரியுதா? அதை இளையராஜாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இளையராஜாவும் ஜீயர்களும் பேசிக்கிட்டு நடந்து சேர்ந்தே வர்றாங்க. ஆமா, சேர்ந்து வரும். உள்ள போனவர் ரிட்டர்ன் திரும்புறாரு. உள்ள போறப்ப அந்த முறையை சொல்றாங்க. அவரும் சந்தோஷமா அங்க இருக்கிறாரு. அவ்வளவுதான். நான் போனாலும் தான். நீங்க இளையராஜா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மோடி போனாலும் தான். மோடி போனாலும் தான். அப்படி எல்லாம் இல்லையே, போக முடியாது. ராமர் கோயிலுக்குள்ளார போய் மோடி பூஜை பண்ணாரு. நான் சொன்னது ஆண்டாள் கோயில் நடைமுறை தான் சொல்றேன். காசி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க போய் அபிஷேகம் பண்ணலாம்.
காசியில சிவன் கோயில்ல நீங்க அபிஷேகம் பண்ணலாம், நான் அபிஷேகம் பண்ணலாம். சரி, மதுரை சொக்கநாதருக்கு நீங்க அபிஷேகம் பண்ண முடியாது. ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு நடைமுறை. ஒரு உயர்ந்தவர், ஒரு மாஸ்டரோ அவர் உள்ள போக கூடாதுன்றது என்னங்க இது? அர்த்த மண்டபத்துக்கு கால் வைக்க கூடாது. மகாத்மா காந்தி வந்தாலும் அப்படிதான் சார், நரேந்திர மோடி வந்தாலும் சார், பிரதமர் மோடி ராமர் கோயிலுக்குள்ள போய் ராமருக்கு பூஜை பண்ணலாம். எங்க ஐயா இசைஞானி வந்து உள்ள போயிட்டு கால் வைக்க கூடாதுன்னா என்னங்க இது? திரும்ப அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் வேணா சகித்துக் கொள்ளலாங்க. என் சமூகத்துக்காக அவர் மிகப்பெரிய ஒரு மேதைங்க அவரு. இங்க பாருங்க, இளையராஜா அவர்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயம் மறுக்கப்படுதுன்னா தாங்க அது அநீதி. அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி இந்த சமூகத்துக்காரங்க வரக்கூடாதுன்னு சொன்னா மிகப்பெரிய அநீதி. அந்த அக்கிரமத்தை எடுத்து பிஜேபி போராடும். இதுதானே சனாதனம். இது அப்படி சனாதனம் தானே. இது அப்படி இல்ல. அர்த்த மண்டபத்துல இது வந்து ஒரு கோவிலினுடைய வரைமுறைகள். இங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நிப்பாங்க. மோடி ஐயா வந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வதை திராவிடத்தை நான் ஒண்ணு சொல்லவா? கவர்னர் போனாருங்க இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னால. கவர்னர் எங்க நின்னாரு? அர்த்தமண்ட வாசல் வெளியில நின்னாரு. இளையராஜா எங்க நின்னாரு? இவரு சட்டுன்னு உள்ள போயிட்டாரு. ரிட்டர்ன் திரும்ப வேண்டிய சூழ்நிலையை அவங்க கோயில் மரபுங்க, கோயில் மரபு. நீங்க திருச்செந்தூருக்குள்ள போங்க, சட்டையை போட்டு விறுவிறுன்னு போயிருங்க. அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க ஐயா சட்டையை கழட்டணும்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு உயர்ந்தவர். நீங்க பழனி கோயிலுக்கு போங்க, ஒரு உயர்ந்தவரை பின்னுக்கு தள்ளின மாதிரி தான். தமிழ்நாட்டுல அறுபடை வீடுகள் இருக்குல்ல. ஆமா, நீங்க திருத்தணி இருக்கு, பழனி இருக்கு இல்லையா, திருச்செந்தூர் இருக்குது, மதுரையில திருப்பரங்குன்றம் மதுரை பக்கம் இருக்கு, மதுரையிலேயே பழமுதிர்ச்சோலை இருக்குது, சுவாமி மலை இருக்குது. 5 முருகன் கோயிலும் நீங்க சட்டையை கழட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, திருச்செந்தூர்ல நீங்க சட்டையை கழட்டி தான் போகணும். அப்ப நீங்க இப்படி கேட்பீங்களா? முருகன் தமிழ் கடவுள், அந்த கோயில் எல்லாம் சட்டை போட்டுக்கொள்ள அனுமதி இருக்கும் போது இங்கே மாத்திரம் ஏன் நான் சட்டை போட்டுக் கொள்ளக்கூடாது அப்படி கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த கோயிலோட ஆண்டாண்டு காலமாக இருந்த மரபு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. சட்டையை கட்டுறாங்க. நீங்க குருவாயூர் போனீங்கன்னு வச்சுங்க, குருவாயூர்ல நீங்க பேண்ட்டும் போட்டு போக முடியாது, வேஷ்டி கட்டி தான் போகணும். உண்மை சரிதானா? பெண்கள் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம் அங்கே போக முடியாது. அவங்களுக்குமே அந்த அந்த புடவை மாதிரியான சில உடைகள் அங்கே கொடுக்குறாங்க. நீங்க அதை அணிந்து கொண்டு இல்ல சார், இந்த மரபை நானும் ஃபாலோ பண்றேன். நானும் கோயிலுக்கெல்லாம் போறேன், எனக்கு தெரியும். ஏன் ஒரு எக்ஸம்ஷன் இளையராஜாவுக்கு கொடுக்க கூடாதா? ஒரு ஏன் பண்ண முடியாதுல்ல? ஓ, அவருக்கு மாத்திரம் கொடுக்க முடியும், யாருக்குமே கொடுக்கலன்ற இல்லையா? சங்கராச்சாரியார் எல்லாம் அப்படி நிறுத்தப்பட்டிருப்பாரு. சொல்றேங்க, மடாதிபதிகளுக்கு அனுமதி உண்டுங்க. ஜீயரும் சங்கராச்சாரியார் ஒண்ணுதாங்க. அவர் வைணவ மரபு, ஒரு சைவ மரபு, அவ்வளவுதான். எல்லா மடாதிபதி ஆதீனங்களுக்கு உண்டு, அனுமதி உண்டு. ஆதீனங்கள் போலாம், அவங்க ஒன்றும் பிராமின்ஸ் கிடையாது. ஆதீனங்கள் அவங்க போலாம், ஜீயரு போலாம். பரிசாரகர்னு சொல்றாங்க, அது என்ன அர்த்தம்னு எனக்கு முழுமையா தெரியல. அவங்க போலாம். அர்ச்சகர்கள் போலாம். இல்ல, அந்த கோவில் அர்ச்சகர்கள் தான் இருங்க, அந்த கோவில் அர்ச்சகர்கள் தான். இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் உள்ள போகுது, எல்லா பிராமணனும் உள்ள போக முடியாது. இல்ல, அப்படி நடக்குது சிலது. முடியாது. இல்ல, எங்க ஐயா வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் சங்கராச்சாரியர் பக்கத்துல சேர் போட்டு உட்கார முடியுது. இளையராஜா எங்க பேராசிரியரோ எங்க பொன்னார் ஐயாவோ வந்து கீழே தான் உட்கார முடியும். இல்ல, நான் சேர் போட்டு தான். நீங்களும் சேர் போட்டு உட்காந்து. சிருங்கேரி சுவாமிகள் இப்ப சென்னை வந்திருந்தாரு. அவர் உட்கார்ந்து இருந்து அந்த மேடையில கல்யாண மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்புள்ள சிருங்கேரி மடம் அது. அங்க உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணாரு. என்ன அவருக்கு சமமா பக்கத்துல எனக்கு இல கணேசன் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க. நானும் சேர் போடுறேன். ஆனா எங்க பொன்னார் ஐயா கீழே தானே உட்கார்ந்தாரு. பொன்னார் ஐயாவோட நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே, நான் உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்ல. ஆனா நடந்திருக்குல்ல, நான் காட்டுறேன், நான் வேணா காட்டுறேன். என்ன மாதிரி பல மடங்கு பெரியவருங்க பொன்னாரு. ஆமா, உண்மைதான். அவர் அப்படி அமர்ந்திருக்க ப்ரிஃபர் பண்ணிருப்பாரு. அவ்வளவு. ஓ, அவரே விரும்பி இருப்பாரு. பல பேர் அப்படி விரும்புவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வை கேள்வி கேட்கத்தான் பல பெரியார்கள் தேவைப்படுறாங்க. இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார், திமுக தேவைப்படுகிறது, திராவிட இயக்கம் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில். அமைச்சர்கள் முன்னால அண்ணன் திருமாவளவனுக்கு எப்படி சேர் கொடுத்தாங்க? அது ஒரு எதேச்சியா நடந்தது. நீங்க அதை ஹைலைட் பண்றீங்க. அதை வந்து நீங்க ஏதாவது அதுல சிக்குமான்னு பாக்குறீங்க. திமுக நடத்தினா எதேச்சியா நடந்தது. இது மற்ற இடங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அது என்ன சுயேட்சையா நடந்ததா? என்ன சார் இப்பெல்லாம் பாரபட்சம் பார்க்காங்க. எங்க எத்தனை இடங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு உட்கார அனுமதி மறுக்கப்பட்டது பத்திரிகையில வந்து செய்திகள் நடந்திருக்குல்ல. அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் எப்படி சரி பண்ணீங்க? பட் இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல இந்த வாதத்தை விட்டுருங்க. இந்த கோவில் HRNC கட்டுப்பாடு தானே இருக்கு, சரி பண்ணுங்க, சட்டம் போடுங்க. அர்த்த மண்டபம் விதி அப்படி தளர்த்தினால் நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? நீங்க வெடிய தளர்த்தினால் நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? உடனே கொடி பிடிப்பீங்க. நீங்க முதல்ல தளர்த்துங்க. அல்லது HRNC ஆபீசர் வந்து எல்லாரையும் உள்ள கூட்டு போங்க. இளையராஜா மட்டும் இல்ல, எனக்கு கூட தான் போக ஆசைதான், கூட்டிட்டு போங்க. என்ன ஒரு கோவில் ஒத்துப்பீங்களா? கோவில் மரபுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை மதிக்கணும்னு சொல்றேன். நீங்க இளையராஜாவுக்கு மாத்திரம் அநீதி விளைவிக்கப்பட்டதா பேசாதீங்கன்ற. கவர்னர் RN ரவி போறப்ப அங்க நின்றுதான் சாமி முட்டு வந்தாருங்கிற பிறகு நீங்க ஆண்டாளுக்கு அங்க இருந்து பார்க்க முடியும். இல்ல, இளையராஜா அவமதிக்கப்பட்டதாக உணர முடியுது. இந்த நாட்டினுடைய ரசிகர்களால் உணர இல்லை. நீங்க அதுக்காக சொல்ல வரல. உங்க நோக்கம் உள்நோக்கம் இருக்கு. இளையராஜா ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தவர் என்பதனால, அவர் பட்டியல் சமுதாயம் என்பதனால, இந்த மேல் ஜாதிக்காரன், பிராமணன், இந்த கோவில், இந்த சனாதனம்
இந்த பிஜேபிக்காரன் இவங்கெல்லாம் அதை ஒதுக்குறாங்க, அவரை வந்து கோயிலுக்குள்ள மரியாதை கொடுக்காம தீண்டாமை பாராட்டுறாங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்படுறதா இது. நான் அதை இல்லைன்னு சொல்றேன். நான் இளையராஜாவுக்கு மாத்திரம் இல்ல, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நிக்கணும்ன்றதான் மரபு. அந்த மரபை இளையராஜா அவர்களும் பின்பற்றி இருக்கிறார். நேத்து அவருடைய ட்விட்டர்ல அற்புதமா போட்டிருக்காரு. நடக்காத சம்பவத்தை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி இந்த இவங்க மேல எல்லாம் அவர் ஒரு பெரிய கறி பூசிட்டார். அவருக்கு மெயின் ஸ்ட்ரீம் டிபேட் எடுக்கிற அளவுக்கு இது விவாதம் ஆயிடுச்சு. அவர் ட்விட்டர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டிபேட் இல்ல நடந்திருக்கு. நேற்றுக்கு மாலை நேரம் அத்தனை டிபேட்ஸும் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன், இளையராஜாவை பட்டியல் சமூகம், அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன்னு நாங்க இங்க இருக்கிற திராவிட இயக்கமும் திமுகவெல்லாம் அடையாளப்படுத்தவில்லை. இங்க இருக்கிற இளையராஜா ரசிகர்கள் எல்லாம் அடையாளம். பிஜேபி அவருக்கு எம்பி கொடுக்கும்போது அப்படிதான் அடையாளப்படுத்த. சரி, கவர்னர் அங்கே அர்த்த மண்டபத்துக்குள்ள போகாம வாசல்ல அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு வந்தப்போ அப்பயே நீங்க நீங்க வந்து கவர்னர் பின்னால் எவ்வளவு ஊடகங்கள் போச்சு, அப்பயே நீங்க இதை பிரச்சனையாக்கல. அப்பயே இந்த மாதிரி இந்த இன்னைக்கு சமூக நீதிக்காக துடிக்கிற இந்த மாதேஷ் தமிழ்நாட்டின் ஆளுநரை அர்த்த மண்டபத்திற்குள் விடவில்லை. அன்னைக்கு ஏன் துடிக்கல உங்களுக்கு? அன்னைக்கே நீங்க பேசல. அன்னைக்கு அந்த மாதிரி அவர் திருப்பி அனுப்பப்பட்ட எத்தனை மத்திய அமைச்சர் பார்க்க முடியும். பல மத்திய அமைச்சர்கள், அம்மா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை நானே ஆண்டாள் கோயில் கூட்டு போயிருக்கேன். அவங்களும் அர்த்த மண்டபம் உள்ள அவங்களும் அங்கதான் நிக்கணும். உள்ள அர்ச்சகரும் பரிசாரம் தான் போவாங்க. அவங்க அந்த இளையராஜா ஐயா எங்க நின்னாங்களோ அங்கதான் அம்மான்னு. ஆண்டாளுக்கு தான் வெளிச்சம் இதெல்லாம். சார் போட்டோ காமிக்க உங்களுக்கு? ஆண்டாளுக்கு தான் வெளிச்சம். போட்டோ காமிக்கவா? நீங்க இந்த கேள்வி கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு போய் நான் மதுரைக்கு போய் உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். போட்டோ இருக்கு சார். மக்கள் தான் இதெல்லாம் அன்னைக்கு நீங்க குதிக்கலையே. தவறு நடந்தா உடனே ஒரு மத்திய அமைச்சரை அங்க நிறுத்தலாமா? கொதிக்கல. ஒரு ஆளுநரை அங்க நிறுத்தலாமா? கொதிக்கல. இளையராஜா உடனே பாசம் வருது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இளையராஜாவுக்கு உச்சபட்ச அங்கீகாரம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. என்ன அங்கீகாரம்? ராஜ்யசபா எம்பி. உங்களுக்கு தெரியுமா? என்ன அடையாளப்படுத்தி? இது வரைக்கும் அடையாளப்படுத்தி தான் கொடுத்தவங்க. யார்கிட்ட? ஒரு பட்டியல் சமூகம், ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவருக்கு நாங்க எம்பி கொடுத்தோம். நீங்க பண்ணா அதெல்லாம் பட்டியல் சமுதாயத்துக்கான ஆதரவு, சமூக நீதி. அதை நாங்க சொன்னா ஒரு அடையாளப்படுத்துறது அர்த்தமா? நாங்க இதெல்லாம் பட்டியல் சமுதாயத்துக்கு பண்ணோம்னு சொல்லலையா? ஆர்எஸ் பாரதி பட்டியல் சமுதாயத்துக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லலையா நீதிபதி பதவியா? சொன்னாரா இல்லையா? பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்க போட்ட பிச்சை நீதிபதி பதவின்னு சொன்னாரா இல்லையா ஆர்எஸ் பாரதி? உங்க ஊடகங்கள் தான் அதெல்லாம் காமிச்சிங்க. அப்ப அது நியாயமா? பிச்சைன்னு சொல்லலாமா? எல்லாரும் படிச்சுட்டான்னு ஒரு திமுக அமைச்சர் பேசுறாரு, வர்றவன் போறவெல்லாம் படிச்சுட்டான்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப நாங்க தான் தமிழ்நாட்டை படிக்க வச்சோம்னு சொல்றீங்க. என்ன சார் நியாயம் அது? சமூக நீதினா நாங்களும் பின்தங்கியவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு நாங்கள் இந்த உதாரணங்களை சொல்றோம். நான் இப்பயும் சொல்றேன், சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 75-80 வருஷமா சுதந்திர காலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்படுகிற கலைத்துறை சார்ந்த எம்பிக்கள் நியமிக்கிறாங்கல்ல ராஜ்யசபாக்கு. தமிழ்நாட்டில் ஐயா சிவாஜி கணேசன் எம்பியா இருந்தாரு கலைத்துறை சார்பா. அமிதாப் பச்சன் இருந்தாரு. இப்படி பெரிய பெரிய ஆட்களா இருந்திருக்காங்க இன்னும் பல பேர். இவங்க யாருமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க கிடையாது. முதல் முறையா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை கலைத்துறை சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார். அது இளையராஜா. இப்படி சொன்னா நீங்க ஜாதி அடையாளப்படுத்துறேன்னு சொல்லுவீங்களா? அப்ப 75 வருஷமா ஏன் நீங்க பண்ணலன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் பண்ணல? எந்த கலை சார் அப்ப கலைத்துறையில பட்டியல் சமுதாய மக்கள் இல்லையா? திருமாவளவன் கட்சியே கலைத்துறை சார்ந்தவங்க நிறைய இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள். நாங்கெல்லாம் பார்த்து நாங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அங்க கலை ஞானிகள் இருக்காங்க. இளையராஜாவை நாங்க பட்டியல் சமூகமா இதுக்கு முன்னாடி பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அவர் பட்டியல் சமூகமா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பட்டியல் சமுதாயம்னு பாக்குறதுனால தான் நீங்க கோயிலுக்குள்ள ஆண்டாள் கோயில விடலன்னு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. இவ்வளவு விஷயம் நடக்காத ஒன்றை ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பிரச்சனை பண்றீங்க. அதனாலதான் சார் பிரச்சனை. அப்படின்னா இத்தனை நாளா எல்லாரும் நின்று பேசியிருக்காங்களே, நீங்க அதையே பத்தி ஏன் பேசல? இளையராஜா விடுங்க சார். இளையராஜா போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க போயிருப்பான். அங்கேதான் நின்று சாமி கும்பிடுறான் ஆண்டால. எல்லாரும் நான் தான் சொல்றேன், அமைச்சர்ல இருந்து ஆளுநர் வரைக்கும் அங்கேதான் நிக்கிறாங்க. அவங்கள பத்தி ஏன் பேசல? இளையராஜா மாத்திரம் போனப்போ ஏன் பேசுறீங்கன்னா நீங்க ஜாதி அடையாளப்படுத்த இல்ல ஒரு எக்ஸம்ஷன் அவ்வளவு மகத்தான அந்த மகத்தான இசைஞானியை நீங்க ஜாதியை சொல்லி ஒரு சமூகம் இழிவுபடுத்துறதுன்னு காட்ட விரும்புறீங்க. கோயில் HRNC கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு டீசென்ட் ஆனவர்ன்றத ஒரு ட்விட்டர்ல நிரூபிச்சுட்டு போயிட்டார் சார். ஒரு ட்விட்டர்ல உங்க கோயில் தானே அது, உங்க கண்ட்ரோல் தானே இருக்கு. நீங்க தான் நிர்வாகம் பண்றீங்க. உங்களை கேட்காம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா? உங்களை கேட்காம நான் போய் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிற ஒரு தேருக்கு ஒரு சின்ன சக்கரத்துல அச்சாணி போயிடுச்சு, அந்த அச்சாணியை மாத்திரம் நான் போய் நன்கொடையா கொடுக்குறேன், உபயதாரரா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் அச்சாணி நான் போய் போட முடியுமா? இங்க எல்லாம் நிக்கிறீங்களா உங்க ஆபீசர்ஸ் எல்லாம்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எது நியாயம் மக்கள் சொல்லுங்க.